இந்தாப்பா, காஃபி சாப்பிடு. கவிதாவை பாத்தியாப்பா? இல்லம்மா, மனசு கேட்கல. ஆசைப்பட்டு புடவை கொடுத்த, அந்த புடவையை கட்டிக்கிட்டு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு தான், அந்த கோலத்துல தான் நான் அவளை பார்க்கணும்னு வச்சிருக்கேன். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? முட்டாள் தான்மா. முட்டாளாவும் இருக்கணும், புத்திசாலியாவும் இருக்கணும். அவ என்னைக்கு வராளோ அன்னைக்கு அவகிட்ட பேசிக்கிறேன். நானா போய் நிக்க மாட்டேன். உனக்கு உன் மருமக முக்கியமா இருக்கலாம், ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. அவ உனக்கு மருமக, எனக்கு மனைவி. என் மனைவி எனக்கு மனைவியா இருந்தாதான் அவ உனக்கே மருமக. மருமக தீபம்மா, ஆனா மனைவி குத்து விளக்கு. அம்மா, என்ன அப்படியே விட்டுறேன், நான் வாழ்ந்துக்கிறேன். கவிதா எனக்கு தேவைமா. கவிதா தான் என் வாழ்க்கை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ தேவையில்லாத எதையோ யோசிச்சு உன்னையும் மனசையும் குழப்பிக்காத. இந்த வீட்டில் குத்து விளக்கு ஏத்துறதுக்கு அந்த குத்து விளக்கு தான் வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு மாங்கல்யம் முக்கியம் இல்லம்மா, அவங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்தியம் தான் முக்கியம். அது கவிதாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்க வாழ்ந்துருவோம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இது சின்ன வயசு உறவு, சோழி போட்டு விளையாண்டது இல்ல, தாலி கட்டி விளையாண்டது. கவிதா, காஃபி. என்ன திடீர்னு பாசம்? நான் தான் இந்த வீட்டில் எதுவும் சாப்பிடுறதில்லன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த காஃபி? என்ன பாசத்தை காஃபிலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அப்படி இல்ல கவிதா, எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருப்பமா? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியுமோ அத்தனை நாளைக்கு. கவிதா, ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அருண் ஒரு டாக்டர், அவனுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலை நாங்க கட்டி கொடுத்துருக்கோம். அவன் செட்டில். பட் நீ
ஒண்ணுமே செய்யாம இப்படி தனியா எத்தனை நாள் தான் இருப்ப? அதனால பேசாம நம்ம கம்பெனில நீ ஜாயின் பண்ணிட்டினா எனக்கும் வேலை பளு கம்மியா இருக்கும். அது உனக்கும் பெருமை இல்ல, நீயே எல்லாத்தையும் பார்த்துப்பல்ல. என்னாச்சு இன்னைக்கு திடீர்னு? காஃபில ஆரம்பிச்ச பாசம் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கு. ஒரு அம்மாவை நான் இதை செய்யணும் இல்லம்மா. பெத்த கடமைக்காக நான் இதை சொல்லல. இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை தானம்மா. கடமை. அந்த கடமையை தான் நீங்க ஏற்கனவே செஞ்சு என்ன ஒன்னும் இல்லாத நடப்பினமாக்கி உட்கார வச்சிட்டீங்களே. கவிதா, நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தானம்மா செய்வேன். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தி எனக்கு இருக்குமா? ஆனா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் பார்க்குற சக்தியும் உனக்கு இருக்கு. போமா. கவிதா, நான் இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. வேண்டாம், போன்னு சொல்லியாச்சுல்ல, போ. என்னம்மா கவிதா, என்னம்மா உங்க அம்மாவுக்கு? அத நீங்களே உங்க மனைவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா, ஏதாவது சொன்னாளா? அப்பா, எனக்கு எது வேணும்னாலும் நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அவங்கள தயவு செஞ்சு என் வாழ்க்கையில தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா, பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாச வலைய விரிக்கிறாங்க. கல்பனா மேடம், கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நான் ஜாயின் பண்ணணுமா? அடிமைகளை வச்சு ராஜ்யம் பண்ற இடத்துல நான் என்ன இளவரசியா? உங்க பட்டத்து ராணிக்கு பாசாங்க பண்ணவும் தெரியுதுப்பா. அவளை விடுமா. நீ உன் எதிர்காலத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வீட்ல நடந்த பிரச்சனையினால நான் கொஞ்ச நாளா என்னோட ஆட் ஏஜென்சிக்கு போக முடியல. அதை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி திரும்பவும் நான் என் பழைய இடத்துக்கே வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு உங்க உதவி தேவை. என்னம்மா, அம்மாவுக்கு போட்டியா? யாரும் யாருக்கும் போட்டி இல்லப்பா. அம்மாவோட உழைப்பிலேயே நான் என் வாழ்க்கையை கழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல முடிவுதான்.
அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. ம், ம். எவ்வளவு பணம் தேவை? 10 லட்சம் ரூபாய் வேணும்பா. ஏண்டா, உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? ஆ? வா, நான் உன் அப்பா. வா சொல்றேன், வா. டேய் அருண், என்னடா உன் தங்கச்சி ஏன்டா இப்படி இருக்கா? எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீ என்ன சொன்ன, அவ என்ன கேட்கல? நம்ம கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ண சொன்ன, அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படியா? டேய் அருண், நீ ஒரு டாக்டர் ஆயிட்ட, உனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. கல்பனாக்குன்னு எனக்குன்னு ஒரு தனி மரியாதை ஸ்டேட்டஸ் இருக்கு, அப்பாவுக்கும் இருக்கு. இவ மட்டும் இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம்? என்னதான் சொல்றாமா? சார மாட்டேன்னு சொல்றா. அவளே தானா முடிவெடுத்துப்பேன்னு சொல்றா. அவ என்ன பண்ணணும்னு அவளை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லம்மா, எப்பவும் வீம்பு பேசுவான்னு. மா, நீ விட்டுருமா அவளை? சரி, நான் கிளம்புறேன், ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. டேய் அருண், பா. இங்க வாப்பா. என்னப்பா? உன் தங்கச்சி பிசினஸ் பண்ண பணம் கேட்கறா. ஒரு அண்ணனா அந்த பணத்தை கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வைப்பா. எவ்வளவு பணம் வேணும் கவிதா? 10 லட்சம். என்னது, 10 லட்சமா? இது யோசிக்க வேண்டிய விஷயமாச்சே. டேய், யோசிக்காம பல இடங்களுக்கு பணம் கொடுக்கற. தங்கச்சி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறியா? அப்பா, இவன் உடம்புல அம்மா ரத்தமும் ஓடுதில்லப்பா. ஆனா இவனுக்கு எப்பவுமே அதுதான் அதிகமா வேலை செய்யும். டேய், நீ யோசிக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன், பட. கவிதா, இல்ல கவிதா, நான் வேணா ட்ரை பண்றேன். நீ ட்ரை பண்ணவும் வேண்டாம், பொய் சொல்லவும் வேண்டாம், போட. எனக்கு என் அப்பா இருக்காரு. போடா. என்னப்பா, நான் பணத்தை வேஸ்ட் பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? இல்லடா செல்லம், நான் தரேன் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சும்மா அவன் என்னதான் சொல்றான்னு கேட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். அப்பா, அம்மாவுக்கு நீங்க பக்கபலமா இருக்கிறதுனால தான் அவங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க. நீங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா என்னால சாதிக்க முடியும்பா. நீ ஏன் பொண்ணுமா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ உன் அம்மாவை விட பெருசா சாதிப்ப. ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்னங்க, காலையில யாருக்கு செக்கு? என் பொண்ணுக்கு. அவளுக்கா? எதுக்கு? அவ அவளோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியை பெருசாக்க போறாளாம். தேவைதான் அவளுக்கு. ஆமா, எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? சும்மா 10 லட்சம். என்னது, சும்மா 10 லட்சமா? எங்க எதுக்குங்க அவளுக்கு அவ்வளோ பணம்? கல்பனா, நீ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பணம் கேட்டபோது நான் ஏன் எதுக்குன்னு கேட்டேனா? நீ கேட்ட பணத்தை கொடுத்தேன்ல, நீ அதை வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச. இன்னைக்கு நீ ஒரு கோட்டீஸ்வரியா நிக்கிற. நீ மிகப்பெரிய பிசினஸ் லேடின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க.
ஏன் என் பொண்ணு அந்த மாதிரி வரக்கூடாதா? அதுக்கு அப்பாவா நான் உதவி பண்றேன், அவ்வளவுதான். இந்தாம்மா 10 லட்சம் ரூபாய். ஓகே? தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட் செல்லம், ஆல் தி பெஸ்ட். ஏம்மா, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், சொல்லலாமா? சொல்லுங்கப்பா. சின்ன ஐடியா தோணுச்சு, அதான். என்னப்பா? நான் உனக்காகவும் சொல்லல, என் தங்கச்சி பையனுக்காகவும் சொல்லல. பிரசாத் இன்னொரு கம்பெனில சம்பளத்துக்காக தானே வேலை செய்யறான். அவனை நீ உன் கூட வச்சுக்கிட்டா என்ன? எப்படி இருந்தாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதுல நான் கடைசி வரைக்கும் அந்த முடிவுல தெளிவா இருப்பேன். நான் யோசிக்கிறேன்ப்பா. இல்லம்மா, ஒரு அப்பாவா உன் மேல நான் திணிக்கல. ஆனா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாரு. அம்மாவோட கம்பெனிக்கு அம்மா எம்டி, லாயர் யாரு? நான் தானே. அந்த மாதிரி இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்கள் வெளியில தெரியாம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். கணவன் மனைவியா இருந்து ஒரு பிசினஸ கவனிச்சுக்கிறது எப்பவுமே நல்லதுமா. என்ன தப்பில்லையாமா? யோசிக்கிறேன்ப்பா. கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சரிம்மா, நல்லா யோசனை பண்ணு. ஓகே? தேங்க்ஸ்பா. பார்த்து செக்கு. கவிதா, உனக்கு என்னம்மா மனசுல வருத்தம்? நீ ஆசைப்பட்ட பிரசாத்தை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, அதானே? இப்ப சொல்ற, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ ஆசைப்பட்ட பிரசாத்துக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னங்க, அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன இந்த திடீர் மாற்றம்? இது மாற்றம் இல்லப்பா, நாடகம். இந்த நாடகத்துல இவங்களே ஒத்திக பாப்பாங்க, இவங்களே அரங்கேற்றம் பண்ணுவாங்க. தனி மனுஷியா இவங்களே நடிப்பாங்க. வேற கேரக்டரே கிடையாது. கல்பனா மேடம், அந்த நாடகத்தை நான் பார்க்கவும் விரும்பல, கேட்கவும் விரும்பல. என்னங்க இப்படி பேசிட்டு போறா?